ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை, நாம் வாழ வேண்டிய முறைமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைகளை ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டினின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். பாருங்க, இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு அழகான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலனாகிய நாபோத் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு ஆகாப்புன அரண்மனை பக்கத்திலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தை கொள்ளையடிக்கும்படிக்கு ஆகாப் விரும்புகிறார். அது கீரை கொள்ளையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாபோத் என்ன தெரியுமா செய்கிறாரு? நம்ம வாசித்தோம் அதில் 4ஆம் வசனத்தில் இங்கே சொல்கிறாரு, இப்படி என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கொடே. இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், நான் இதை உமக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு அதை கொடுக்க மறுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் என்ன வைராக்கியம் பாராட்டுறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை காரியங்களை உலகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துறோம். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள் என்று. ஆனால் இன்னைக்கு உலகத்தின் மேலே நம்ம பற்றுதலை வைக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் இங்கே அல்லேலூயா, இங்கே நாபோத் என் பிதாவுடைய சுதந்திரம், அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆகாப்பு தன் வீட்டுக்கு போய் சலிப்புண்டாகி அங்கே வசனம் சொல்கிறது, போஜனம் பண்ணாமல் கட்டில் மேல் படுத்து கொண்டான். இது அவங்க மனைவி கேட்ட உடனே சும்மா இருக்க முடியாமல் என்ன செய்கிறேன்னாக்கா, அவங்க மனைவி அவனுக்கு விரோதமாய், நாபோத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறத பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே ஏசபேல் என்ன செய்வேன்னா, ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு அவனை கல்லெறிந்து கொள்ளும்படிக்கு சாகடிக்கும்படி செய்வார். அதே 1 ராஜாக்கள் 21:13 வசனம் கூட நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனங்களுக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின் அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்தார். அல்லேலூயா. ஒரு பொய்யான சாட்சியை சொல்லி அவனை ஜனங்களுக்கு முன்ன நிற்க வச்சு கல் எறிந்து சாகடிக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னாக்கா, நாபோத் கல் எறியுண்டு செத்தான். தெய்வ பிள்ளையில எங்கள் கீரை கொள்ளை ஆக்கும்படிக்கு அந்த ஆகாப் கேட்டான், அவன் கொடுக்கலன்றதுக்காக. இன்றைக்கி நிறைய நேரம் பிசாசு நம்மளை என்ன பண்ணால், உன் நேரத்தை, உன் தாளந்துகளை, உன்னுடைய அழகை, உன்னுடைய வாழ்க்கையை எண்ணத்தில் கொடு அப்படி பிசாசை வஞ்சிக்கிறான். நாம் தெரியாமல் பிசாசுகளை கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், பிசாசு நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிறான். அந்த நாபோத் என்ன பண்ணனாக்கா, வைராக்கியத்தோடு இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தன் ஜீவனையை கொடுக்கறத பார்க்குறோம். இன்றைக்கி நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன், நம்ம வாழ்க்கை உலகத்துக்கும் பிசாசுக்கும் விற்று போடுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? நாபோத்து போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா? ஆண்டர் கொடுத்த கிருபைகள், தாளந்துகளை ஒரு இங்கே விற்று போட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக இருப்போம். நாபோத்து போல ஆமீன் தன் ஜீவனையை கொடுக்க நாம் முன்வருவோம். ஆண்டர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா. இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், நான் இதை கொடுக்க மாட்டேன்னு நாபோத் வைராக்கியத்தோடு இதை போல். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. ஒரு நாள் உலகத்துக்கும் உலகத்தின் கிரியைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்து கொள்ளும்படி ஆட்சி வைக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் எதை இழந்தாலும் ரட்சிப்பை, அபிஷேகத்தை, ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரங்க பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழக்கவே கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வைராக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும்படி ஆட்சி வைக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதி இயேசுவின் மேலே ஜெபம் பிதாவே. கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருங்க.
அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.